சாதிகள் மக்களின் தோலின் நிறத்தால் தரம் பிரிக்கப்பட்டிருந்ததால் தீண்டாமை என்பது இயல்பாகவே சாதி சார்ந்திருந்தது. எனவே நல்லெண்ணம் கொண்ட தமிழறிஞர்கள் சாதி ஒழிப்பு என்பது தீண்டாமை ஒழிப்பு என்றே பொருள் கொண்டனர். அதனால் இது தெலுங்கனின் சதி என்பதை அறியாமல் சாதி ஒழிப்பு கோட்பாட்டை முழுமையாக ஆதரித்தனர். அதாவது அக்கால தமிழறிஞர்கள் சாதி ஒழிப்பு கோட்பாடு என்பது உண்மையில் தீண்டாமையை ஒழிக்க வந்ததல்லவென்றும் அது சனநாயக காலத்தில் தெலுங்கன் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள போட்ட நாடகம் என்றும் அறியாத அம்மாஞ்சிகளாகவே இருந்தனர். தமிழர்கள் சூதுவாது அறியாதவர்கள். சாதி ஒழிப்பு கோட்பாட்டில் ஒரு சிக்கல் இருந்ததையும் தெலுங்கர்கள் உணர்ந்தனர். ஆதி காலத்தில் சாதி ஏற்றத்தாழ்வை உருவாக்கியதே தமிழரை பிரித்தாளத்தான். இப்போது தங்களது தெலுங்கின் அடையாளத்தை மறைக்க தாங்கள் எடுத்த சாதி ஒழிப்பு கொள்கை மூலம் தமிழர் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டால் தெலுங்கனின் அதிகாரம் மீண்டும் ஆட்டம் காணுமே. அதாவது சனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்திற்கு வரலாம் என்பதாலும் இதில் தமிழர் பெரும்பான்மை சமூகமாக உள்ளதால் தமிழருக்கே ஆட்சி வாய்ப்பு அதிகம் என்பதாலும் அது தெலுங்கரின் அரசியல் ஆதிக்கத்திற்கு ஆப்பு வைத்துவிடும் என்பதை தெலுங்கர் உணர்ந்தனர். எனவே தமிழர் இந்த சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தால் உண்மையில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, அதாவது தமிழ் குலங்களுக்குள் இணக்கம் வந்துவிடக்கூடாது என்பதை தெலுங்கர் உணர்ந்தனர். அதாவது சாதி ஒழிப்பு என்பது வெறும் பேச்சாகத்தான் இருக்க வேண்டும், உண்மையில் சாதி ஒழியக்கூடாது. இதற்கு என்ன வழி என்று தெலுங்கர்கள் ஆராய்ந்தனர். தங்களின் அந்த ஆராய்ச்சியின் விளைவாக சாதி ஒழிப்பதற்காக தாங்கள் முன்னெடுக்கும் நயவஞ்சகமான பரிந்துரைகள் சாதிகளுக்குள் பகை மூட்டுவதாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர். பகை மூட்டும் அந்த பரிந்துரைகள் என்ன? சாதிகளுக்குள் அகமண உறவு ஆழ வேரூன்றி இருந்தது இவர்களின் நினைவுக்கு வந்தது. அதாவது ஒவ்வொரு சாதி மக்களும் தங்களது சாதிக்குள்ளேயே திருமண உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தது தெலுங்கனின் நினைவுக்கு வந்தது. சாதி ஒழிக்க சாதி கடந்த காதல் என்று இளைஞர்களை தூண்டிவிட்டு வேற்று சாதிக்காரர்களை காதலிக்க வைப்பதன் மூலம் அகமண உறவு வேரூன்றிய தமிழ் சாதிகளுக்குள் நிரந்தரமான பகை உண்டாகும் என்று தெலுங்கர் சதித்திட்டம் தீட்டினர். இப்படியாக தமிழர் ஒன்று சேராமல் தடுக்கும் சதித்திட்டத்தின் அங்கமாக சாதி கடந்த காதலை ஊக்குவித்ததின் மூலம் தமிழ் சமூகங்களுக்குள் பெரும் கலவரங்கள் உண்டாக்கப்பட்டன. ஆக ஏற்கனவே மன்னராட்சி காலத்தில் வர்ணாசிரம கோட்பாட்டின்படி தமிழ் சமூகங்களுக்குள் தெலுங்கனால் உருவாக்கப்பட்ட பிளவு சனநாயக காலத்தில் தெலுங்கன் முன்மொழிந்த சாதி ஒழிப்பு கோட்பாட்டினால் முன்பிருந்ததை விட மிக பெரிதாகி சாதிகளுக்குள் பகை என்பது ஒரு தொடர்கதையானது. எவ்வளவு நுணுக்கமான அரசியல் பார்த்தீர்களா? 40 வருடங்களுக்கு முன்பிருந்ததை விட இப்போது சாதி வெறியும் சாதி பகைமையும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றன என்பதை 60 வயதை கடந்த தமிழர்கள் நன்கு உணர்வார்கள். கடந்த 6-7 வருடங்களாக தெலுங்கனில் இந்த சதி பற்றிய விழிப்புணர்வு வந்ததிலிருந்து தற்போது சாதிய மோதல்கள் குறைந்துள்ளன என்பதையும் நாம் அறிவோம். எனவே தெலுங்கனின் சாதி ஒழிப்பு நாடகத்தால் சாதி பிளவும் பகையும் மேலும் வளர்ந்ததை ஒழிய குறையவில்லை. திராவிடர் கழக அரசுகள் கொண்டு வந்த லாட்டரி சீட்டுக்கோ சாராய விநியோகத்திற்கோ இலவச அரசியலுக்கோ காசுக்கு ஓட்டு கலாச்சாரத்திற்கோ எதிராக போராடாத திராவிடர் கழகம் சாதி ஒழிப்பிற்கும் சாதி கடந்த காதலுக்குமாக தீவிரமாக போராடியதின் உள்நோக்கம் இப்போது புரிகிறதா? பிராமணன் நமது பரம வைரிதான், ஆனால் திராவிடன் நம்மை உறவாடி கெடுப்பவன். எதிரியை விட உறவாடி கெடுப்பவனே மிகவும் ஆபத்தானவன்.